ஆமா. ஹலோ கேட்கலாமா? ஹலோ. சார் கேக்குதா சார்? இப்ப கேக்குதுப்பா. இல்ல சார், திருவெண்காட்டு பதிகத்தை 3 மாசமா விடாம சிவா ரொம்ப முழு சிவ நம்பிக்கையோட சிவசிவா படிச்சேன் சார். சிவசிவா ஈசன் எம்பெருமான் என்ன பெற்ற ஐயா சிவசிவா சரி சிவசிவா. இல்லப்பா அதுக்கு பெரிய அத பவர் நீங்க இருக்குமா? இல்ல சார், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, அத நான் ரெகுலரா படிக்கிறேன். சிவாய நம கொஞ்சம் சிவாய படிச்சு அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அது மேல ஒரு நம்பிக்கை எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. விடாம படிச்சேன் சார். சிவசிவா 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 முழு நம்பிக்கையோட படிச்சேன் சார். அதுக்கான ஒரு பலன் தான் சார் எனக்கு இல்லம்மா. அது 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 பெரிய கிஃப்ட்டுப்பா. அது 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 சும்மா எல்லாம் சொல்லல அவங்க. கண்டிப்பா சார், எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இல்லப்பா நான் முழு நம்பிக்கையோட படிச்சேன் சார். சிவாயனமா. இல்லப்பா அது உண்மைப்பா, நிஜமாவே. நான் திருவெண்காடு பதிகம் படிக்க சொன்ன காரணமே அது இறைவன் அது மாதிரி ஏகப்பட்ட பேரு கொடுத்துட்டான்ப்பா. நான் சொல்றேன், இறைவன் நிறைய பேருக்கு இந்த பெத்த அப்ப சதுர சுந்தரமாணி அப்ப உண்மையிலேயேப்பா நீ நல்லா இருப்பீங்க. சிவாய நம்ம நம்பிக்கையோட வேண்டேன் சார். நான் ஓப்பனா சொல்றேன், என்ன டியூஷன் கூட போல காயத்ரி மேம் சொன்னவனே எனக்கு அவ்வளவு நான் கன்ஃபார்ம் பண்ணோனே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த முகமே உங்க முகம் தான் சார். உங்ககிட்ட நான் சொல்லணும் உண்மையிலேப்பா. இல்லப்பா நல்லா இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன். சரிம்மா அதுல ஒரு ஒரு துளி கூட பிசகு இருக்காது. திருவெண்காடு பதியம் சும்மா இறைவன் சும்மா எல்லாம் இல்ல சார், சத்தியமா நான் அனுபவிச்சதுனால சொல்றேன் சார். அதுக்கு உண்மையிலேயே அவ்வளவு பவர் இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு சார். அதோட பலனை நான் முழுசா அனுபவிக்கிறேன் சார். அதனால அதோட வேல்யூ எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப எத்தனை வருஷம் மொத்தம்? இப்ப எத்தனை வருஷம் சார்? இப்போதான் சார் கன்ஃபார்ம் பண்ணேன். இல்லப்பா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் இருக்கும்? கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சு. சிவசிவா. இல்லப்பா நிஜமாவே நீங்க திருவெண்காடு பதியம் படிச்சாங்கன்னா ஹாஸ்பிட்டலுமே தேவையில்லை. இது ஹாஸ்பிடல் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். ட்ரீட்மெண்டே பார்க்கல. இந்த கடந்த 3 மாசமா எந்த ஒரு டேப்லெட் எதுவுமே எடுத்துக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நம்பிக்கையோட நான் படிச்சேன் சார். எந்த மாத்திரையுமே நான் எடுத்துக்கல. இது அந்த சிவன் கொடுத்ததுதான் சார். சிவசிவா சரிப்பா. ரொம்ப சந்தோஷப்பா மகேஷ். எனக்கு கூட தங்கச்சியா இது நீங்க என்ன வேணா நினைச்சுக்கிறீங்க. இத சொல்றதுக்காக சொல்லல. இங்கேயும் ஸ்கூல்ல உமா மகேஸ்வரின்னு ஒருத்தவங்க சேர்ந்துருக்காங்க. மகேஷ் மேம் கூப்பிடும் போதெல்லாம் சத்தியமா சிவசத்தியமா எப்படி தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி சொன்னமோ அதே மாதிரி மகேஷுமே நீங்க கூட பிறக்கா தங்கச்சியா இருந்தாலும் மகேஷுமே அப்பப்ப ஞாபகத்துக்கு வருவீங்க. இன்னைக்கு காலையில இன்னைக்கு காலையில மத்தியானத்தை கூட லீவு கேட்டாங்க. அப்ப கூட அது இறைவனுடைய அனுச்சையான்னு தெரியல. அப்ப கூட சிவசத்தியமா நான் சொல்றேன். நான் ஏதோ இன்னைக்கு மகேஷ் பேசுறீங்கன்றதுக்காக சொல்லல. உண்மையிலேயே அவங்க மேம் நாளைக்கு லீவ் வேணும், நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கிறீங்க, நான் அவங்கள கூட பேச சொல்றேன். யார? அந்த மேம பேச சொல்றேன்ப்பா. இல்லப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு ஒரு காரணத்தோட நான் சொல்றேனே. நீங்க எப்படி சொல்றதுன்னா, நாளைக்கு பேச சொல்றேன். நீங்க அப்போ நீங்க புரிஞ்சிருவீங்க. சிவசத்தியமாவே இன்னைக்கு சாயந்தரம் லீவு கேட்டாங்கப்பா. எங்க போறாங்கன்னா நாகமுந்தன்குடின்னு இருக்கு. நான் ஸ்கூல்ல இருந்து நின்றதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் அந்த கோயிலுக்கு தான் 2 வாரத்துக்கு கூடவா இல்ல 1 வாரத்துக்கு கூடவா இல்ல 4 நாளைக்கு ஒரு தடவை போயிடுறேன். என்னமோ தெரியல, அந்த ஐயாவுக்கும் நமக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. நாகநாதர் நாளைக்கு ஏதோ காது குத்துனா ஒரு விசேஷத்துக்கு இங்க போறேன்னு லீவு கேட்டாங்க. எங்கேயுமா போறீங்கன்னா நாகமுந்தன்குடினாங்க. சத்தியமா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, இது சிவசத்தியமா சொல்றேன். அப்ப சதுரேரமலை சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். யார? அவங்கள்ட்ட. யார சார்னாங்க? இங்க இருக்காருல எங்க அப்பனை தான் கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்படியா சார் அப்படின்னா, நீங்க கேளுங்க அதெல்லாம் எங்க அப்பன் பேசுறான்ட்டு. அப்ப பேசும்போது அவங்களுக்கு கையெழுத்து போடும்போது உமா மகேஸ்வரன் மகேஷ்ன்ற பேர் சொல்லும் போது சத்தியமா உங்க ஞாபகம் இருந்துச்சு. இது எப்படி சொல்றது, காட் பிராமிஸாவே. அதோட அவங்க சொன்னாங்க, நான் அவர் என்ன சொல்றான்னு கேட்டு உங்கள்கிட்ட சொல்றேன் சார்னாங்க. இல்ல மேம் அவர் என்ன சொல்றான்னு கேட்டு நாளைக்கு ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். சத்தியமா சிவசத்தியமா சதுரகிரி அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், குருநாதர் வாயண்டையா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். சத்தியமா நினைச்சேன். அது பாருங்களேன். சோ இறைவா ஈசனை எம்பெருமான், அது எவ்வளவு வைப்ரேஷன்ல இல்ல. அது இப்பவே காயத்ரி மனம் வந்ததுக்கு அப்புறம் காயத்ரி மனமே அடிக்கிறாங்கன்றது. இன்னைக்கு இப்ப லீவு கொடுக்குறேன், சாயந்தரம் தான் லீவு கொடுக்குறேன். அவங்க கேட்கறாங்க. இது அனிச்சையா நினைக்கிறேன். இது தோதா நீங்க போன் பண்றேன் வரல. உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப். அது
இல்ல சார், நான் பாசிட்டிவ்னு நான் பார்த்த அடுத்த செகண்டே ஏன்னா இதுக்கான முழு நம்பிக்கையை கொடுத்ததே நீங்க தான் சார். அதை படிக்க சொல்லி இது பண்ணுவோம். எனக்கு அப்படியே உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் ரொம்ப இதாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு சார்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு அதுக்காக தான் சார். நல்லா இருக்கணுமா, பரிபூர்ணமா இருக்கணும். எனக்கு கண்டிப்பா சார். என்ன சொல்றது தெரியல, உடம்பு சிலிர்க்குது. அப்ப சதுரகிரியார் கண்டிப்பா தருவாருமா. நான் எத்தனை பேருக்கு வேண்டியிருக்கேன், அவ்வளவு பேருக்கு செஞ்சிருக்கேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த கார்த்தியாயினி மேம் டைமும் போனேன். அங்கேயும் அவ்வளவு ட்ரீட்மெண்ட் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்ப இந்த ஒரு 3 மாசம் எதுவுமே போகல, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். எங்கேயும் போகல, எதுவும் பண்ணல. முழுசா அதை நம்பி நான் படிச்சேன் சார். கண்டிப்பா கொடுத்துட்டாரு. சரிம்மா சரிம்மா, நீங்க நல்லா இருப்பேப்பா, பரிபூர்ணமா இருப்பே தாயி. சரிங்க சார். நல்லா இருக்கணும். என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. சரிங்க சார், ரொம்ப எனக்கு பெரிய ஆனந்தம். சரிப்பா, அதனால ஒண்ணும் இல்லம்மா. சரிம்மா, ஒரே ஒரு 50 ரூபாய்க்கு மணி மட்டும் நீங்க வாங்கி கொடுங்க. இப்ப வாங்கி தரணும் அவசியம் இல்ல, குழந்தையெல்லாம் பிறக்கட்டும். வாய்ப்பு இருந்தா நீங்க தம்பி நீங்கள் மலைக்கு வாய்ப்பு இருந்தா உங்க சூழல் போங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 50 ரூபாய்க்கு மணி மட்டும் வாங்கி வச்சுக்கிறேங்க. நான் வாங்கி கொடுக்குறேன். ஒரு பாக்கியம் நான் கொண்டு கண்டிப்பா கட்டிடுறேன். எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா சார், நான் கண்டிப்பா செய்யறேன் சார். வெறும் 50 ரூபாய்க்கு மணி கட்டினா போதும். எங்க அப்பா அதுலயே ஆனந்தமா இருப்பான் நிஜமாவே. உண்மையிலேயே நான் இப்பவும் சொல்றேன்ப்பா, அந்த திருவெண்காடு பதிகம் வந்து அது சாதாரண விஷயம் அல்ல. அதை எவர் ஒருவர் வந்து மனதார ஏற்று அதை நிக்கிறாங்களோ அதுக்கு அப்பன் சிவன் வந்து செவி சாய்ப்பான்றதுக்கு நிதர்சனமான உண்மை. ஏகப்பட்ட பேருக்கு சரியா இருக்கு பிராக்டிகலா. இதுல தங்கச்சி மகேஷுக்கும் அது நடந்திருக்குன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றது, பெரிய சந்தோஷம்ப்பா. நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா உண்மையிலே இதுக்கு காரணம் அத சொன்னதே நீங்க. அத சொல்லும் போது அத படிச்சேன். ஆனா ஒரு முழு நம்பிக்கையோட இல்லாம ஆனா படிச்சேன். ஒரு மாதிரி விரக்தியிலேயே படிச்சேன். என்ன இப்படி நடக்குதே அப்படின்னு ஒரு விரக்தியிலேயே படிச்சேன். ஆனா இந்த ஒரு 3 மாசமா ரொம்ப முழு நம்பிக்கையோட படிச்சேன். சிவசிவா 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 சிவசிவா. இன்னொரு பதியமும் இருக்குப்பா, இன்னொரு பதியம் அனுப்பி வைக்கிறேன். குழந்தை பரிபூர்ணமா நல்லா பிறக்கிறதுக்கு. அனுப்புங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அது பரிபூர்ணமாகவே சுகப்பிரசவம் பிறக்கிறதுக்கும் பதிகம் உண்டு. எல்லாமே காரண காரியங்கள் இல்லாம இந்த உலகத்துல இறைவன் நம்மளை படைக்கல. அதுவும் நான் திரும்பவும் சொல்றேன், ஈசன் எம்பெருமான் வந்து பெரும் கருணையாளன். அது இன்னைக்கு தங்கச்சி வாயில இன்னொரு முறையும் அப்ப வந்து இன்னொரு விஷயத்த நம்மள பரிபூர்ணம் ஆக்கி வைக்கிறான்றதுக்கு நான் பெரிய சந்தோஷப்படுறேன் நிஜமாவே வாழ்க்கையில. நீங்க அனுப்புங்க சார். சரிப்பா சரிப்பா, நல்லா இருங்கம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. சரிங்கம்மா, கொஞ்சம் கவனமா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அப்பன் இருக்கா, கொஞ்சம் கவனமா இருங்க. நல்லா இருப்பீங்கப்பா, நல்லா இருங்க தாய். சரிங்கம்மா சரிங்கப்பா சரிங்கப்பா. சரிம்மா.